டக்குன்னு ஒரு லோ போனி ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டோட ரியல் ஹேர் எல்லாத்தையும் நான் ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். தென் என்னோடய எக்ஸ்டென்ஷன் பார்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பின்னை வந்து லாக் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணிவிட்டு வந்து அந்த கிளிப்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இருக்க ஹேரை வந்து நல்லா லாக் பண்ணிகிட்டே வரேன். லாக் பண்ணிகிட்டே வந்துட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பார்ட்டிஷன் ஆஃப் ஹேரை வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த போனி டெயிலை சுற்றி நான் வந்து லாக் பண்ணிகிட்டே வரேன். லாக் பண்ணுறது வந்து யூபின்ஸ் வச்சு லாக் பண்ணக்கூடாது, பாப்பின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பாப்பின்ஸ் வச்சு லாக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த போனி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கிறோம். அண்ட் இப்படி பண்ணுறப்போ நம்ம உள்ளே பண்ணியிருக்க அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸிங்குமே வெளியே தெரியாமல் நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கணும். அண்ட் மேக்ஸிமம் காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் வந்துட்டு ஃப்ரண்ட் வேரியேஷனை கொஞ்சம் ஹைட்டில் வந்து பின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம போனி டெயில் போடுறோம் இல்லையா ரப்பர் பேண்ட், ஸோ அந்த ரப்பர் பேண்ட் கிட்ட வந்து நீட்டாக பின் பண்ணியிருக்கப்போ நம்ம அதுக்கு மேலே ஃப்ளவரோ இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரோ யூஸ் பண்ணுறப்போ அந்த பின்னிங் வந்து எதுவுமே வெளியே தெரியாது. அண்ட் மேக் ஷூர் நம்ம ஸ்ட்ராங்காக பின் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ரீசெக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.